சில பேர் பார்த்தீங்கன்னாங்க, பழைய வீடா இருக்கும். இடிச்சுட்டு பெரிய பங்களா மாரி பால்கனி வச்சு கட்டுவாங்க. பழைய இடம் வாங்குவாங்க. இடம் பழைய இடம். அந்த பழைய இடத்துல வந்து சிம்பிளா வீடு இருக்கும். ஒரு ஓட்டு உள்ள வீடு இருக்கும். பழைய இடமா இருக்கும். ஒரு ஓட்டு உள்ள வீடா இருக்கும். அந்த இடத்த வாங்குவாங்க அவங்க. கம்மி ரேட்ல வாங்குவாங்க. கம்மி ரேட்ல வாங்கி பார்த்தீங்கன்னா, பெரிய லெவலுக்கு கட்டிருவாங்க. பெரிய லெவலுக்கு இடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா, அஸ்திவாரம் கீழ பூரா தோண்டி கருங்கல் முதற்கொண்டு வெளிய எடுத்து போட்டு பெரிய பால்கனி வச்சு சூப்பரா கட்டிருவாங்க. அது எப்படிங்க? யாருக்கு அமையும் அப்படின்னா, 4ஆம் இடத்துல ராகு இருந்தா, ராகு பகவான்ங்கிறது என்ன சொல்லுதுன்னா, 4ஆம் இடத்த வந்து இயக்குவார். 4ஆம் இடம் சரியில்லாத இருந்தாலும், அந்த 4ஆம் இடத்த வந்து பெரிய லெவலுக்கு பார்க்குறவங்க மத்தவங்க பார்த்தாங்கன்னா அப்படியே கண்பட்டு போயிரும். "வீடு இப்படி கட்டுருக்காய்யா! அரண்மனை மாரி இருக்குய்யா! இப்படிலாம் சூப்பரா இருக்குய்யா!" பார்க்குறவங்க பூரா கண்ணு அங்க தான் போகும். அந்த 4ஆம் இடத்த அந்த வீட்டு மேல தான் அந்த கண்ணு போகும். அப்ப ஒரு மனிதனுக்கு வந்து 4ஆம் இடத்துல ராகு இருந்தா, பால்கனி வச்சு பெரிய லெவல்ல வீடு கட்டுவாங்க. சட்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்ப சாயங்காலம் காலையில ஒரு சட்டை குளிச்சுட்டு போட்டு போயிருவாரு. சாயங்காலம் ஒரு சட்டை போடுவார். டிசைன் டிசைனா போடுவார். ராகு அல்லவா? நிழல் கிரகம் அல்லவா? அப்ப 4ஆம் இடங்கிறது உல்லாசம், சந்தோஷம். அ அதாவது அந்த சந்தோஷத்த 4ஆம் இடங்கிறதே சந்தோஷம் தான். அப்ப 4ஆம் இடத்துல ராகு இருந்தா எப்படிங்க? 4ஆம் இடத்துல ராகு இருக்கும்போது சந்தோஷம் புரியும், என்ஜாயா இருப்பாரு. அ அதாவது அழுக்கான சட்டையே போட மாட்டாருங்க. சட்டை வந்து பார்த்தீங்கன்னா, புதுசு புதுசா தான் இருக்கும். ரெடிமேடும் இருக்காதுங்க. எடுத்து தச்சிருப்பாருங்க. அப்ப எத்தன ட்ரெஸ் எடுத்து வச்சிருப்பாருன்னு நீங்களே பாருங்க. 4ஆம் இடத்துல ராகு இருந்தா சுகபோகம். சுகபோகம்னா நல்ல சட்டை, நல்ல பேண்ட் சட்டை போட்டாலே நல்ல சட்டை போட்டாலே சுகபோகம், சந்தோஷம். அப்ப 4ஆம் இடத்துல ராகு இருக்கிறவங்க, பழைய வீடு, பழைய இடத்த வாங்கி, வீட்ட இடிச்சுட்டு, புதுசா நல்ல முறையில பால்கனி வச்சு கட்டுவாங்க. போறவங்க வரவங்கலாம் கண்ணு போடுற மாரி பார்ப்பாங்க அந்த வீட்ட மட்டும். தாய வந்து தாய் கூட நல்ல சந்தோஷம் புரியுமா, தாய பக்கத்திலேயே வச்சுக்கணும்னு நினைப்பாரு. ஆனா, அந்த வீடு கட்டின பின்னாடி இவருக்கு வேலை வெளியூர்ல கிடைக்கும். வெளியில போற மாரி வரும். தாய வச்சு பார்த்துக்க முடியாது. அப்ப 4ஆம் இடம் வீடு நல்லாருக்கும். தாய் அந்த வீட்ல குடியிருக்கும். இவரு வந்து வெளியில இருக்கிற மாரி சூழ்நிலை வரும். அப்ப அவருடைய திசை புத்திக்கு தகுந்த மாரி அமைப்பு மாறும். அப்ப 4ஆம் இடத்துல ராகு இருந்தா, வீடு நல்ல முறையில கட்டுவாரு. தாய நல்ல முறையில பார்த்துக்குவாரு. எல்லாமே பண்ணுவாரு. ஆனா, அந்த திசை புத்திக்கு தகுந்த மாரி மாறிரும். இவரு வெளியில வேலைக்கு போயிருவாரு. வெளியில இருக்கக்கூடிய வாய்ப்பு நிறையா இருக்கு. கார்லாம் பார்த்தீங்கன்னா, நல்லா ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி இந்த வண்டி தான் எடுக்கணும். இதுதான் நம்ம ஃபேமிலிக்கு நல்லாயிருக்கும். 7 பேர் போலாம் அப்படின்னு அந்த கார செலக்ஷன் பண்ணி எடுத்துட்டு வருவாரு. போவாரு 2, 3 ஃபங்ஷன் போவாரு. திடீர்னு பார்த்தா அந்த காரு, வீடு, அம்மா எல்லாம் ஒரு இடத்துல இருப்பாங்க. இவரு மட்டும் வெளியில வேலை நிமித்தமா வேலையா வெளியூர்ல போயிருப்பார். அப்போ உல்லாசம், சந்தோஷம் எல்லாமே 4ஆம் இடம் தான். அப்ப ராகு 4ஆம் இடத்துல இருந்தா, அதுக்கு தகுந்த மாரி எதையுமே வந்து பிரம்மாண்டமா குடுப்பார். 4ஆம் இடங்கிறது என்ன சொல்லுது? பிரம்மாண்டம். பிரம்மாண்டத்த கொடுக்கக்கூடியவரே ராகு பகவான் தான். இதே 4ஆம் இடத்துல இருந்தா, இருக்கிற வீடே போதும். இருக்கிற சொத்தே போதும். சிம்பிளா ஓட்டு வீட்ல இருப்பார். ஓட்டு வீடே போதுங்க. அதே வச்சு அந்த 4ஆம் இடத்துல இருக்கிற கேது அவர சுருக்க பார்க்கும். ஆன்மீகத்தில இழுத்துட்டு போயிரும். வண்டி, வாகனம், வீடு, மனை, சொந்தம் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு, கோயில், குளம், சாமி இந்த மாரி உத்தராசு கொட்டைய போட்டுக்கிட்டு, காவி வேட்டி கட்டிக்கிட்டு சுத்த வச்சுருங்க. இதாங்க 4ஆம் இடத்துல கேது இருந்தா. ராகு இருந்தா உல்லாசம், சந்தோஷம், என்ஜாயா இருக்கிறதுக்கு அந்த ராகு பகவான் தூண்டுதலா இருப்பாரு. கேது இருந்தா எல்லாத்தையும் சுருக்க பார்ப்பார். எல்லாத்தையும் சுருக்கிட்டு இந்த 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 வாழ்க்கையே வேஸ்ட்டு. இதெல்லாம் 0 அப்படின்ட்டு ஆன்மீகத்தில கூட்டிட்டு போயிருவாரு. இதுதாங்க அந்த ராகு கேதோட அமைப்பு. 4ஆம் இடத்துல இருக்கிறது அந்த மாரி ஒரு அமைப்ப குடுத்துட்டு போகும். அதே நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா, அந்த குரு பார்த்தாலோ, சுக்கிரன் பார்த்தாலோ, பப்ளிக்ல நார்மலா மக்களோட பழகிக்கிட்டு, நல்லது கெட்டது எல்லா விசேஷத்துக்கும் போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க. இதாங்க வாழ்க்கை. என்னுடைய சேனல மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் ஆன் பண்ணுங்க. 95 14 77 10 74 நம்பருக்கு வாட்ஸ்அப்ல சாதகம் அனுப்புங்க. தெளிவா பேசணும். வாழ்க வளமுடன்.